அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது நம்ம குரூப் 1, குரூப் 2, ரோடு இன்ஸ்பெக்டர், ஜேடிஓ அப்படின்னு ஒவ்வொரு போஸ்டிங்கினுடைய அந்த வழக்கு ஏன் போடப்பட்டிருக்காங்க, என்ன காரணத்துக்காக அது இப்போ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக நம்ம சேனலில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியணும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியை தவிர்த்து நம்மளுடைய அரசில் பல வழக்குகள் பெண்டிங்காக இருக்குது. கல்வி சம்பந்தமாகவும் இந்த மாதிரி புதிய புதிய வேலைவாய்ப்பு உருவாக்க நிலைகளிலும் பல வழக்குகள் பெண்டிங்காக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வழக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வாரம் நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஆணையை விட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு தெரியும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்காக ஒரு தேர்வு விண்ணப்பிக்கக்கூடிய இது இப்போ ஓப்பனாக இருக்குது. 29 ஏப்ரலில் முடியுது. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 4000 வேக்கன்சி, 4000 வேக்கன்சிக்கான விண்ணப்பிக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். இது இப்போ ரீசெண்டாக வெளியானது. இன்னும் அதை கூட அப்ளை பண்ண டேட் இருக்குது. 29 ஏப்ரலில் தான் முடியுது. ஆனால் அதுக்கும் இந்த வழக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த வழக்கு எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா, 1146 உதவி பேராசிரியர் பணிகளை 12 வாரத்தில் தேர்வு செய்யணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய டிஆர்பிக்கு. அப்போ என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் அதாவது அரசு கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சரராக நியமிக்கப்பட்டு 5 வருஷத்துலேருந்து 19 வருஷம் வரையும் பணியாற்றிருக்காங்க. ரொம்ப பேர் பணியாற்றியே வராங்க. ரொம்ப வருஷமாக பணியாற்றியே வராங்க. அவங்கள உதவி பேராசிரியராக நியமித்து பணி வன்முறை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை 2020 மார்ச் 21 அப்போ உள்ள உயர்கல்வித்துறை ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த ஆணையை பேஸ் பண்ணி 1146 கெஸ்ட் லெக்சரர் அவங்கள பணி வன்முறை செய்வது என கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு சிவி செக் பண்ணி இன்டர்வியூ வச்சு அவங்கள ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அவங்களுக்கு சிவி செக் பண்ணி எல்லாம் முடிஞ்சு 2021 அந்த எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தனால அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அது இன்டர்வியூ மட்டும் நடக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் அதனால் எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஆட்சி மாறிடுச்சு. ஸோ 22 நவம்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய ஆட்சி பழைய இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு புதிய உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ 2020 பிறப்பித்த அந்த 1146 கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவங்கள பணி வன்முறைப்படுத்தி அவங்கள கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு போட்ட அந்த உத்தரவை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதுக்கு பிறகு அந்த புதிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ரத்து பண்ணி 4000 உதவி பேராசிரியர்களை செலக்ட் பண்ண சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கு நீங்கள் எழுதிக்கிடலாம் அப்படின்ட்டாங்க. யாரை? இந்த 1146 பேரையும் இந்த எக்ஸாம் எழுத விட்டாங்க. இது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க 5 வருஷத்துலேருந்து 19 வருஷமாக அவங்க கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கணும்னு சொல்லி அவங்கள பணி வன்முறைப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்காக ஏற்கனவே கவர்மெண்ட் உத்தரவு போட்டு அதுபடி அவங்க சிவிலாம் செலக்ட் பண்ண பிறகு இன்டர்வியூ எடுக்கும்போது இதனால் தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த ஆட்சி வந்தோடனே அதை அவங்க கன்டினியூ பண்ணாமல் புதுசாக எக்ஸாம் வைக்க என்ன பண்ணுறாங்க, அவங்க முடிவு பண்ணனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நீதிமன்றத்தில் போய் அவங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க. அப்படி மனு தாக்கல் பண்ணும்போது அந்த மனுக்களை நீதிபதி திரு ஜி.கே. இளந்திரையன் அவர் என்ன பண்ணுறாரு, விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்குறார். என்ன தீர்ப்பு அப்படின்னா,
புதிய உத்தரவு பிறப்பிப்பதற்கு ஆட்சி மாற்றம்தான் காரணம். சிவி முடிஞ்சு இன்டர்வியூ வரும்போது எலெக்ஷன் அறிவிப்பால் தேர்வு வந்து நிறுத்தப்பட்டது. அப்படி நிறுத்தப்பட்டனா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அதாவது கெஸ்ட் லெக்சரர்ஸாக வந்து நியமிக்கப்பட்டு 5 முதல் 20 ஆண்டுகள் வரை பணியாற்றி வராங்க. அவங்கள பொறுத்தவரை சிவியும் முடிஞ்சு இன்டர்வியூக்கும் அவங்க ரெடியாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து எலெக்ஷன் வந்தனால அந்த எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சிட்டாங்க. தேர்வு நடவடிக்கை துவங்கிய பின் தேர்வுகளில் மாற்றம் செய்ய முடியாது. எனவே 2020 மார்ச் 21 பிறப்பித்த உத்தரவின்படி 1146 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பும் வகையில் அந்த தேர்வு நடவடிக்கையை மீண்டும் தொடர வேண்டும். ஏற்கனவே துவங்கப்பட்ட தேர்வு நடவடிக்கையின் அடிப்படையில் 12 வாரங்களில் இந்த இதை எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வுக்கு ஒதுக்கப்பட்ட 1146 பணியிடங்களை புதிய அரசாணையில் சேர்க்க முடியாது என்று நீதிபதி சரியான உத்தரவிட்டிருக்கார். அப்போ கடந்த ஆட்சியில் செலக்ட் பண்ணி போட வேண்டிய அந்த போஸ்ட்டு சில காரணங்களாக நின்று போச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே எடுத்த அந்த ஒரு கால்ஃபர் செய்யப்பட்டு முறையாக வரும்போது எலெக்ஷன்னால் அது போட முடியலை. அப்படிங்கும்போது சரி அந்த இன்டர்வியூ மட்டும் நிப்பாட்டிட்டு ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க அதை கன்டினியூ பண்ணுறாங்களான்னா அப்படின்னா இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து கோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4000 வேக்கண்ட்டுக்கு இப்போ கால்ஃபர் பண்ணாங்க இல்லையா, அந்த 4000 வேக்கண்ட்டில் 1146 பணியிடங்களை புதிய சேர்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சிவி செக் பண்ணி இன்டர்வியூ வரையும் போன அந்த அவங்களுக்கு திரும்ப இன்டர்வியூ வச்சு அவங்கள தேர்வு செஞ்சு 12 வாரங்களில் முடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல தீர்ப்பு தான். ஏன்னா வந்து கெஸ்ட் லெக்சராக வந்து 5 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்கள போட்டு நீ திரும்ப ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிவான்னு சொல்கிறதில்ல. நம்ம வந்து அது ஏற்கனவே அவங்க வந்து 2020 அப்போ உள்ள கவர்மெண்ட்டு அவங்கள வந்து இது பண்ண சொல்லி ஆணையிட்டு அந்த ஆணை மூலமாக சிவி செக் பண்ணிவிட்டு எல்லாம் வரும்போது திடீர்னு புதுசாக ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுனா புதுசாக வந்து படித்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் 5 வருஷத்துலேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு இது வேணுமில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இதனால் இது நல்ல ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு வழக்கினுடைய இது. அப்போ நம்ம இந்த வழக்கு நாம் என்ன பண்ணலாம்னா, ஃபியூச்சரில் நாளைக்கு இந்த கவர்மெண்ட்டே ஒரு வேலைவாய்ப்பை வந்து ஆர்டர் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி சில காரணங்களுக்காக அடுத்த எலெக்ஷனில் வந்து அது நிப்பாட்டினா கூட நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா சொல்ல வர்றது, ஒரு அரசாங்கம் ஒரு வேலைவாய்ப்புக்காக தேர்வு நடத்தி அந்த தேர்வு வந்து எல்லாம் முடிஞ்சு சில காரணங்களுக்காக எலெக்ஷன்னால் அது நிப்பாட்டப்பட்டு எலெக்ஷன் முடிஞ்சு வேறு கவர்மெண்ட் வரும்போது ஏற்கனவே தேர்வு எடுத்தப்பட்டவங்கள அவங்க நீக்கம் பண்ணாங்கன்னா அவங்க கோர்ட்டில் போய் அவங்க இந்த மாதிரி ஸ்டே வாங்கலாம், அவங்க வந்து அவங்க கோரிக்கையை வைக்கலாங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு மிக முக்கியமான ஒரு இதுவுமே உடனே வராது. ஒரு வழக்கு வந்து நம்ம இன்னொரு வழக்குக்கு அது நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த தீர்ப்பு வந்தனால 4000 வேக்கண்ட்டில் 1146 வேக்கண்ட்டு குறையலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. ஸோ அது இனி இந்த தீர்ப்பை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை மேற்கொண்டு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியலை. ஆனால் வந்து என்ன அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் ஆகிறது, பொதுவாக ஒரு அரசாங்கம் போடக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கான ஆணையை இன்னொரு அரசாங்கம் வந்து நிறுத்த முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு எக்ஸாம் நடந்து இப்போ ஒரு எக்ஸாம் நடந்து அந்த எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு சிவி முடிஞ்சு இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா புதிய கவர்மெண்ட் வந்து இந்த பழைய எக்ஸாம் கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக வந்து எக்ஸாம் வைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கு வந்து
இது வந்து நல்ல முறையாக முடிஞ்சு இந்த ஏற்கனவே கௌரவ பிரிவியாளர்களாக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த 1146 பேருக்கும் நல்ல முறையாக வந்து அவங்க வந்து பணி வரைமுறைப்படுத்தி அவங்களை கன்ஃபார்ம் பண்ணணும். அது இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.